கிணத்துல இருந்து ஒரு குழந்தை அடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை பக்கத்துல புலி நடந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஐயப்பனை தான் குறிப்பிடுறாங்களோன்னு நான் நினைச்சேன். பட் அவங்க அம்மா பர்மேன்னு சொல்லி பேர் வைப்பாங்க. துளு நாட்டுல பர்மேன்னு சொல்லப்படுற இந்த ஒரு தெய்வத்துக்கு வழிபாடு இருக்கு. பஞ்சுருளி குலிங்காவடியும் ஒரு மூத்த தெய்வமா தான் இந்த பர்மே தெய்வத்தை சொல்றாங்க. காட் ஆஃப் கிரியேஷன், அதாவது இந்த உலகத்தையே உருவாக்குனதே அவர் தான். இந்த ஒரு தெய்வமும் பிரம்ம தேவரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. பிரம்ம தேவரையும் காட் ஆஃப் கிரியேஷன் தான் சொல்லுவாங்க. குதிரையில வாள் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் அவரோட உருவம் இருக்கும். பூதகோளான்னு சொல்லி ஒரு விழாவை பஞ்சுருளிக்கும் குலிங்காக்கும் நடத்துவாங்க. இதே மாதிரி ஒரு விழா இந்த தெய்வத்துக்கும் நடத்துவாங்க. இந்த தெய்வத்தோட ரெஃபரன்ஸா ரிஷப் ஷெட்டிக்கு பர்மேன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நம்ம எத்தனையோ தெய்வங்களை வேண்டுனாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா அங்க ஓடி வந்து நிக்கிறது நம்மளோட குலதெய்வம் மட்டும்தான். அப்படிப்பட்ட குலதெய்வத்தையே கட்டி போடுற சக்தி தேவாங்குக்கு இருக்கு. தாந்திரிகம் மாந்திரிகம் தெரிஞ்சவங்க இந்த தேவாங்க வச்சு குலதெய்வத்தை கட்டி போட்டுருவாங்க. இந்த ஒரு படத்துலயும் அதை அழகா காமிச்சிருப்பாங்க. தேவாங்க வச்சு இவங்களோட குலதெய்வ சக்தியை கட்டுப்படுத்திடுவாங்க. சிவபெருமானே நேர்ல வந்து அதை சரி பண்ற மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல நிறைய துஷ்ட காரியத்துக்கு தேவாங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சிவபெருமான காவல் காக்குற மாதிரி ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. இவர் தான் அந்த பிரம்ம ராட்சசன். படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா காமிப்பாங்க. அரண்மனைக்குள்ள வரும்போது பிரம்ம ராட்சசனை பத்தி ஒரு கதை சொல்லிட்டே தான் வருவாங்க. ஒரு கெட்ட ராஜா இருந்தாரு. அவருக்கு வேலை செய்ய ஆள் வேணும்னு சொல்லி கடுமையா தவ இருந்தார். ரிஷி முனிவர்கள் வந்து அவருக்கு ஒரு ஆளை கொடுத்தாங்க. அவருக்கு ஓய்வே இல்லாம வேலை கொடுக்க சொன்னாங்க. அப்படி ஓய்வு கொடுத்தா அவர் மனுஷனை சாப்பிட்டுருவாராம். அந்த ரிஷி முனிவர்கள் சொன்ன மாதிரி வேலை முடிஞ்சக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கிற நேரத்துல ஆளுங்களை பிடிச்சி தின்ன ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நாட்டோட மன்னரே பிடிச்சி சாப்பிட வந்துட்டாரு. அப்ப அங்க இருந்த ராணியார் அவங்களோட சிக்கு முடியை கொடுத்து சிக்கு எடுக்க சொன்னாங்க. இதனாலதான் கிளைமேக்ஸ் சீன்ல பிரம்மராட்சசனை காட்டும் போது அவர் கையில சிக்கு முடி இருக்கும். சிக்கு எடுத்துட்டு இருப்பாரு. இந்த படத்துல கடைசியில ரொம்பவே உக்கிரமான ஒரு தெய்வத்தை காமிச்சிருப்பாங்க. சாமுண்டி தேவி. மகிஷாசுரன்ற அரக்கன் கடுமையா தவம் இருந்து ஆண்களாலையும் தண்ணீராலையும் விலங்காலையும் மரணம் வரக்கூடாதுன்னு வரத்தை வாங்கியிருந்தாரு. தேவலோகத்துல இருந்து எல்லாத்தையுமே கைப்பற்றி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. தேவலோகத்துல இருக்க எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. ஒரு பெண்ணாலதான் அழிவுன்றதுனால பார்வதி தேவியே சாமுண்டி அவதாரம் எடுத்து அவரை வதை செஞ்சதா புராணங்கள் குறிப்பிடுது. கர்நாடகா மாநிலத்துல மகிஷாசுரனை கொன்ன இடத்துல சாமுண்டீஸ்வரி கோவில் இருக்கு. சிங்கம் மீது அமர்ந்திருப்பாங்க. வலது கையில திரிசூலம் வச்சிருப்பாங்க. இடது கையில மகிஷாசுரனை அழிச்ச நிலையில இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நடைபெற தசரா திருவிழா சாமுண்டி தேவிக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டதா ஒண்ணா இருக்கு. என்னோட மண்ணோட கதையை மொத்த பிரபஞ்சத்துக்கும் சொல்லுவேன்னு சொல்லி அதை செஞ்சு காமிச்சிட்டாரு ரிஷப் ஷெட்டி. இத மாதிரி ஒரு படத்தை எடுக்கதான் இவர் பிறந்திருப்பாரு போல. நம்ம தமிழ்நாட்டிலயும் கருப்பசாமி, மாடசாமி, சப்த கன்னியர்னு சொல்லி நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. சாதியை வச்சு ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சாமியை வச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மண்ணோட கதையை எப்படி உலகத்துக்கு சொல்ல முடியும்? படமா பண்ண முடியாது, பட் அவங்கள பத்தி பேச முடியும்ல. தென் தமிழகத்துல அதிகமா கும்பிடப்படுற ஒரு தெய்வமான மாடசாமியை பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.